வெல்கம் பேக் 5 மினிட்ஸ் டிப் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு பயனுள்ள கிளீனிங் டிப்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டுமே, செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி நம்ம டாய்லெட்டு க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். இப்போ அவங்க வீடியோவில் போகலாமா? நம்ம வீட்டில் இருக்கிற சிங்கில் இல்லை டாய்லெட்டில் உள்ள சிங்கில் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு எல்லாமே நம்ம அப்படி அப்படியே போட்டிருப்போம். சரியா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு கூடை வாங்கிக்கிறேங்க. அந்த கூடைலாம் ரொம்ப சீப்பு தான், வாங்கிக்கிறேங்க. இந்த மாதிரி வாங்கி மாட்டி விட்றது இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாற்றுறது செய்ய வேண்டியதில்லை. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கம்பியை வச்சு அது ஒரு வலை மாதிரி போட்டு நீங்கள் இல்லை வளவியை கூட வளைச்சி வச்சு கூட ஒரு இது மாதிரி போட்டு நீங்கள் மாட்டி விட்டுக்கரலாம். ஓகே, கம்பியோ இல்லை வளவியோ எதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் போட்டு வளைச்சி வச்சு செஞ்சுக்கரலாம். எனக்கு அது ஏற்கனவே அந்த மாற்றுறது இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அந்த சிங்குக்கு மேலே கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்மு வச்சு ஒட்டி நீங்கள் அதை மாட்டி விட்டுக்கலாம். அந்த சிங்குக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஜன்னல் கம்பியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஜன்னல் கம்பியில் கூட ஈஸியாகவே மாட்டி விட்டுக்கரலாம். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அசிங்கமாகவே இருக்காது, பார்க்க நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கரலாம். ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே போட்டுருவோம். இப்போ இப்படி கூடையாக இருந்துச்சுன்னா உங்கள் பசங்க வந்து அதில் எடுத்து வச்சுருவாங்கல்ல, அதெல்லாம் பழக்கி விட்ருங்க. ஓகே, அந்த மாதிரி அப்போ நம்ம சிங்குக்கு மேலே இருக்கிறத தவிர்த்துக்கரலாம். டாய்லெட்லையும் சரி, வெளியில் சிங்கு இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்கள் வசதி தக்கன வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு துணியை ஊனிங்க இப்படி வச்சிடணும். இது வந்து சிங்கோட சேர்த்து ஒரு கம்பி இருக்குது. இந்த கம்பி இது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ஒரு இதை செஞ்சு, ஒரு டவலை செஞ்சு, ஒரு ரிப்பனை கூட மேலே வச்சு தச்சு கூட நீங்கள் ஒரு மாட்டி விட்டுக்கரலாம். அப்போ பசங்க கையை தொடச்சிக்கிருவாங்க. இது ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். போங்க, அடுத்த டிப்புல போகலாமா? டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவை வந்து ஆப்பச்சோடா, துணிக்கு போடுற சோப்பு, எலுமிச்சம்பழம், டிஷ் வாஷிங் லிக்விட்டு, உப்பு, இவ்வளோ பொருள் வேணும். அப்புறம் ஹாட் வாட்டர் வேணும். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருள். இந்த பொருள் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். இதை வச்சு இப்போ நம்ம ஒரு அருமையான லிக்விட் செய்ய போகிறோம். கையே நோகாமல், கையே வலிக்காமல், டாய்லெட்டு கரை பிடிச்ச டாய்லெட்டை கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த லிக்விட்டை செஞ்சு வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் டாய்லெட் வந்து உங்களுக்கு உப்பு கரைக்கு குட் பை சொல்லிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதில் நம்மளுக்கு தேவை வந்து இந்த சோப்பில் வந்து ஒரு 1/4 பங்கு மட்டும் தான் நான் எடுக்கிறேன். இது 250 மில்லிக்கு கரெக்டாக வரும். 1/4 பங்குடைய சோப்பு நம்மளுக்கு இருந்தால் போதும். நீங்கள் அதோட கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் முழுசாகவே போடுங்க. முழுசாக போட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம 1/4 பங்கு எடுத்துருக்கிறோம்னா கிட்டத்தட்ட நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு செஞ்சுக்கலாம். ஒரு சோப்பை போட்டிங்கன்னா ஓகே, செஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டலாம் போகாது. செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை அப்பப்போ வேணா கூட செஞ்சுக்கலாம். இந்த இதை நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய உப்பு கரை படிஞ்ச உங்கள் டாய்லெட்டில் தேய்ச்சி கழுவுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாற்றம் தெரியும். நல்லா சந்தோஷப்படுவீங்க, நல்லா திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை லேசாக திருவிக்கிறங்க, இல்லைன்னா கட் பண்ணிக்கிறங்க. இது மட்டும்தான் நெய்யறது கொஞ்சம் சிரமம். மற்ற பொருளும் நம்மளுக்கு ஈஸியாகவே நெஞ்சிரும். இது கிணத்து தண்ணியை யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு வந்து டாய்லெட்டு கழுவுறது ரொம்ப சவாலாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஹாட் வாட்டர் 200 மில்லி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 50 மில்லி ஊற்றுறேன். இதை கரைச்சிக்கிறணும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கூட நீங்கள் லேசாக கரைச்சிக்கரலாம். ஓகே, இப்போ அது கரைஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு எலுமிச்சம்பழ சாறு, நம்மளுக்கு இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வேணும். இந்த 250 மில்லி தண்ணிக்கு வந்து நம்மளுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வேணும். ஓகே, அதுக்கப்புறம் டிஷ் வாஷிங் லிக்விட் 2 ஸ்பூன் வேணும். சோடா மாவு அது வந்து 2 ஸ்பூன் வேணும். உப்பு 2 ஸ்பூன் வேணும். இவ்வளோ தான் பொருள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹாட் வாட்டர், சுடு தண்ணி 250 மில்லி வேணும். இப்போ நம்ம பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா 2 ஸ்பூன் போடுங்க. பெரிய ஸ்பூனு 2 ஸ்பூன் போடுங்க. இல்லைன்னா குழம்பு கரண்டி, சட்னி கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஸ்பூன் கணக்காக பார்த்துக்கிறங்க. இப்போ உப்பு வந்து 2 ஸ்பூன் போடுங்க. உப்பு வந்து இது வந்து கல் உப்பு வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். தூள் உப்பும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மொத்தத்தில் நம்மளுக்கு நல்லா கரையணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிஷ் வாஷிங் லிக்விட் 2 ஸ்பூன் போடுங்க. எல்லாமே 2 ஸ்பூன் கணக்கு. இந்த சோப்பு மட்டும்தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போடணும். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த சோப்பு கட்டியுடைய தூள் போடணும், அவ்வளோதான். துணிக்கு போடுற சோப்பு கட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு இல்லைன்னா லிக்விட்டு போட்டுக்கிறங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறங்க, போட்டுக்கிறங்க. சரி, அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு 250 மில்லிக்கு. இதனால் திக்கான ஒரு லிக்விட். இது கொஞ்சம் தொளிச்சு தேய்ச்சாலே உங்களுடைய டாய்லெட் வந்து அப்படி பலபலண்டு போயிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, நான் இன்னொரு 50 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இருக்கிறேன். சோப்பு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கரையணும், அவ்வளோதான். இப்போ பவுட்ரு இல்லை லிக்விட் போட்டோம்னா சீக்கிரம் கலைஞ்சிரும். நம்ம வந்து துணிக்கு போடுற சோப்பு கட்டி போடுறதுனால கரைய மட்டும் லேட் ஆகுது. தண்ணி பாட்டில் மூடியோ ஒரு எண்ணெய் பாட்டில் மூடி தூக்கி போடுறதோ பாட்டில் எண்ணெய் இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கிறேங்க. தண்ணி பாட்டிலாக இருந்தாலும் ஓகே, அதில் வந்து துவாரம் போட்டுக்கிறேன், ஓட்டை போட்டுக்கிறேங்க. நான் வந்து ஒரு எண்ணெய் பாட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் தான் கிடந்துச்சு. இதை வந்து இதில் ஒரு துவாரம் மட்டும் இருக்குது, அதை வச்சுக்கிறேன். எனக்கு இது போதும். ஓகே, இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இந்த செஞ்சு வச்சுருக்கிற இந்த லிக்விட்டை வந்து எல்லா இடத்துல லேசாக இப்படியே தொளிச்சு விடுங்க.
இப்போ இது வந்து ஒரு துவாரம் தான். ஓகே, நீங்கள் 3 ஓட்டா கூட போட்டுக்கலாம் பாட்டில் மூடியாக இருந்தால். எல்லாத்துலேயுமே தரை, கக்கூசு, அப்புறம் வந்து சிங்கு எல்லா இடத்துலையும் போடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், அவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்கும். இது நான் மொத்தம் நான் வந்து 50 மில்லி அளவுக்கு நான் இந்த டாய்லெட்டுக்கு ஊற்றுறேன். இந்த டாய்லெட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 6 அவ்வளோதான். ரொம்ப பெரிய டாய்லெட்லாம் கிடையாது, அது என்ன சின்ன டாய்லெட்டும் கிடையாது. 4க்கு 6 தாராளமாக ஆனால் டாய்லெட்டு தான் இது. நீங்கள் உங்கள் சைஸை பொறுத்து, உங்கள் அழுக்கை பொறுத்து இந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இது மொத்தம் நம்மளுக்கு 4 தடவைக்கு இந்த டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடு கரெக்டாக வரும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவலாம். அந்த மாதிரி வாரம் கூட நீங்கள் தேய்ச்சி கழுவலாம். அந்த மாதிரி தொளிச்சு விட்டு லேசாக தண்ணியும் லேசாக தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு தேய்க்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டை புருசு, இல்லை நீங்கள் டாய்லெட்டை வச்சு நீங்கள் என்ன இதை வச்சு தேய்ப்பீங்களோ அதை வச்சு தேய்ச்சிக்கிறங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி நின்றுக்கிட்டு தேய்க்கிற ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் அதை வச்சு தேய்க்கிறேன். இதுக்கு வந்து நம்ம கம்பி புருசுலாம் போட வேண்டிய, ஸ்டீல் ப்ரெஸ்லாம் போட வேண்டியதில்லை. ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்டீல் ப்ரெஸ்ஸை வச்சு லேசாக தேய்ச்சி விட்டு கழுவி விடுங்க. ஓகே, இப்போ இதுக்கும் நல்லா தரையை ஒரு தடவை தேய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதையும் தேய்ச்சிருங்க. இந்த ப்ரெஸ்ஸு வந்து டாய்லெட் கழுவுற ப்ரெஸ் வந்து நான் ஊரில் வாங்கினேன் ஒன்று, ஊரில் உள்ள வீட்டுக்கு வாங்கி வச்சுட்டு வந்தேன். அது வந்து வெறும் 45 ரூபா தான். அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிறங்க, இதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படாதீங்க. ஓகே, அப்புறம் சிங்கு கழுவுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பீங்கான் கழுவுற ஸ்பாஞ்சு மாதிரி ஒன்று வேணும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ரொம்ப ரஃப்பானது ஸ்டீல் ப்ரெஸ் மாதிரிலாம் உள்ளது தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு விழுந்துடும், அதை பார்த்துக்கிறணும். ஒரு இதுக்கு நம்ம வந்து ஒரு மாதிரி நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய பொருள் வந்து பாதுகாப்பாக இருக்கும். க்ளீனிங் பண்ணணும், அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறோம், நம்ம பொருள்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறணும், அது ரொம்ப அவசியம். ஓகே, இதெல்லாம் பீங்கான் கழுவுற ஸ்பாஞ்சு தான். ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து டாய்லெட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிங்கு இதெல்லாம் நீங்கள் தேய்ச்சிக்கிறலாம். ஓகே, எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ரஃப்பான ப்ரெஸ்ஸை வச்சு தேய்க்க முடியாது, அதை பார்த்துக்கிறோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா இடமும் தேய்ச்சாச்சு. இப்போ வந்து இந்த தரையவும் இன்னும் ஒரு தடவை தேய்ச்சிட்டு இந்த தரையில் இந்த கதவு கிட்டாலே நம்ம வந்து லேசாக அந்த தண்ணியை தொளிச்சு விட்டு கதவையும் நம்ம லேசாக தேய்ச்சிக்கிடுவோம். இந்த கதவு வந்து அலுமினிய கதவு, நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் உப்பு கரையெல்லாம் பிடிக்காது. இப்போ இன்னொரு தடவை நம்ம அந்த கதவை தேய்ச்ச கையோட இந்த தரையவும் இன்னொரு தடவை தேய்ச்சிக்கிறோங்க. இப்போ 2 தடவை நம்ம தேய்ச்சிருக்கிறோம், ஒரே லிக்விடு தான். முதல் தடவை தேய்ச்சிட்டு மற்ற இதை தேய்ச்சிட்டு வந்து இதை தேய்ச்சிருவோம். காலைல ஸ்லிப்பர் போட்டுக்கிறோங்க, திடீர்னு வழுக்குனாலும் வலிக்கிறோம், அதில் கவனமாக இருங்க. ஓகே, நம்ம சுத்தம் பண்ணுறோம், அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுடைய டாய்லெட்டில் உள்ள கரை, உங்களோட டாய்லெட்டில் உள்ள அழுக்கு எல்லாமே அப்படி பலண்டு உங்களுக்கு போயிடுவாங்க. நீங்களே கண்கூறாக பார்ப்பீங்க. ஓகே, இயற்கையாக இப்போ நம்ம வந்து உப்பு கரையாக இருக்கிற டாய்லெட்டை கழுவி கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெள்ளையாக பூத்து போயிடும். கழுவுற நம்மளுக்கு வந்து ரொம்ப சங்கட்டமாக இருக்கும், இவ்வளோ கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவணுமே அப்படின்னு. இந்த மாதிரி உள்ள லிக்விட்டுகளை நான் பல மாதிரி போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு இதை செஞ்சு பாருங்கள். ஓகே, இது 2 வாரத்துக்கு ஒரு தேய்ச்சாலே போதும், இல்லைன்னா வாரம் கூட நீங்கள் இந்த லிக்விட்டை ஊற்றி நீங்கள் தேய்ச்சிக்கிறங்க. உங்களுக்கு எது வசதியோ அதுபடி செஞ்சுக்கிறங்க. ஓகே, மற்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, சாதாரண சோப்பு போட்டு டெய்லி கூட நீங்கள் கழுவி விட்டுறலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்கள் டாய்லெட் நீங்கள் க்ளீன் பண்ணணும். இப்போ 5 பேர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டாய்லெட்டை நீங்கள் டெய்லி கழுவணும். 3 பேராக இருந்தால் 2 நாளைக்கு ஒரு தடவை கழுவணும். ஒரு ஆள் யூஸ் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு கழுவுனா போதும். அந்த மாதிரி கல்குலேஷனில் நம்ம டாய்லெட் கழுவணும் அப்படின்னா நம்ம டாய்லெட் எப்போவுமே நல்லா பளபளன்னு இருக்கும். யார் வந்தாங்கன்னா கூட நம்ம ஓடி போய் டாய்லெட்டை சுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதை இன்னொரு தடவை இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கக்கூசையும் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து தண்ணியை ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய டாய்லெட்டு க்ளீன் ஆயிடுச்சு. வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம இந்த வேலைகளை செஞ்சாச்சு. லிக்விட் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், இது கழுவுறதுக்கு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். நம்மளுடைய டாய்லெட் க்ளீன் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். இது எல்லாத்தையுமே ப்ரஷ் பண்ணி விட்டு தண்ணியை ஊற்றி விட்டாச்சு. கதவு இல்லை நம்ம தேய்ச்சது என்ன தண்ணியை என்ன ஊற்றலை, பைப்பை வச்சு லேசாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. இதே உங்களுக்கு பிளாஸ்டிக் கதவாக இருந்தால் நீங்கள் நல்லா மட்டை ப்ரெஸ்ஸை இல்லை ஸ்டீல் ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு, ரொம்ப உப்பு கரையில் நல்லா தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி விடுங்க. உங்களுக்கு உப்பு கரையிலேருந்து நீங்கள் பாதுகாக்கப்படலாம் உங்கள் டாய்லெட்டு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டுமே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறது நம்ம சேனலில் நிறையவே நான் போட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வாரம் ஒரு இது மாதிரி செஞ்சு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கிறங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் ஒரு 3 தடவை கழுவுறதுக்குள்ளே லிக்விட் இருக்குது. கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.